வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வைஷ்ணவி ஆயில் மில்லுங்கிற எண்ணம்லேருந்து பேசுகிறேன். நிறைய பேரோட டவுட்டு, எக்கச்சக்கமான பேரோட டவுட்டு என்னென்னா, எண்ணெய்க்கு அடியில் இது என்ன கசடு, இது வந்து கெட்ட எண்ணெயை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் தேங்காய் எண்ணெயை நாங்கள் ஃபில்ட்ரே பண்ண மாட்டோம். ஃபில்ட்ரே கிடையாது. ஒன்லி செக்கு நேற்று ஆட்டின வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அந்த நேற்று பிடிச்ச தேங்காய் எண்ணெய் தான் அது. நான் செக்கு நீங்கள் போன வீடியோவில் பாருங்கள், நான் செக்கு ஓடுறப்போ அந்த எண்ணெயை பிடிச்சி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த எண்ணெய் தான் அது. ஒரு நாள் கழித்து இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோ போடுறேன். அதில் பாருங்கள், அடியில் இப்படி படிஞ்சிருக்கு. இது வேறு எதுவுமே இல்லை, தேங்காயோட இதழ்கள் தான், தூள் தான். இந்த தேங்காயோட தூள் வந்து அடியில் அப்படியே செட்டில்மெண்ட் ஆகும். தெளிய செட்டில்மெண்ட் ஆகும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேல் டாப்பில் உள்ள ஒரு முக்கால்வாசி எண்ணெயை தெளிஞ்சாக எடுப்போம். அதை அடியில் இருக்க கால்வாசி, ஒரு பாத்திரத்தில் முக்கால்வாசி எண்ணெய் நல்லா தெளிஞ்சிருக்கும். மேலே இருக்க அந்த கீழே இருக்க கால்வாசியில் நாங்கள் என்ன தான் தெளிய வச்சு எடுத்தாலும் அந்த லைட்டாக அந்த செட்டில்மெண்ட் ஆகும். இது வந்து நான் ஃபுல்லாக ஆகியிருக்கு. எங்கள் ஆயிலில் மேக்ஸிமம் இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக செட்டில்மெண்ட் ஆகும். அந்த ஆகிறத பற்றி எதுவும் பயப்பட வேண்டாம். அது வந்து தேங்காயோட தூள் தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த டவுட்டு யாருக்கும் வேண்டாம். இது வந்து கெட்ட எண்ணெயை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, இல்லை கெட்ட பொருள் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கிற டவுட்டே வேண்டாம். அது ஜஸ்ட்டு தேங்காயோட தூள். அதேமாரி நல்லெண்ணெய்க்கு அப்படி தான், கடலெண்ணெய்க்கு அப்படி தான். அது எள்ளோட தூளாக இருக்கும். அரைச்சி அந்த எள்ளோட தூள் கடலையோட தூளாக இருக்கும். மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ.